வணக்கம். என்னோட சீமானன் சீமாட்டிகளே, நான் உங்கள் கதையின் காதலி. இன்றைக்கி வனிதா ஸ்டோரிஸோட என்னோட வில்லேஜ் டாப்பிக்கில் போயிடலாம். என்னடா அன்றைக்கி வேறு என்னமோ முடித்தா இன்றைக்கி வேறு என்னமோ ஆரம்பிக்கிறா தானே பார்க்குறீங்க. கரெக்டு தான். ஸோ நெகட்டிவாக போக வேண்டாமே, பாசிட்டிவாக போயிடலாமே. இப்போது என்னோடய ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடலாம். என் ஊர் கிராமத்துலேருந்து வளர்ந்து வர ஒரு நாகரிகமான கிராமம் தான் என்னோடய ஊர். இன்றைக்கும் சொந்த பந்தங்கள் கூடி ஒற்றுமையாக திருவிழாவாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற இடம் இன்ன வரையும் இருக்கிறது ஒரே இடம் கிராமம் தான். ஸோ நானும் கிராமத்து பொண்ணுங்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறத விட நான் என் ஊர் பொண்ணுங்கிறத ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க ஊர் ஸ்பெஷல் தானே. என் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என் ஊர் திருவிழா, என் ஊரை சுற்றி ஓடுற ஆறு, என் ஊருக்கு நடுவில் இருக்கிற கோவில், ஊரை சுற்றி உள்ள மரங்கள், புளியா மரம், தென்னை மரம், இப்படி நிறைய மரங்கள். ஸோ ஒவ்வொரு மரத்துலையும் எங்களுக்கு நினைவுச்சுவடுகள். நாங்கள் ஈவினிங் டைமில் எல்லோரும் ஒன்றா போய் விளையாடுற அந்த வயலில் விளையாட்டு, ஸோ கோடைக்காலத்தில் நாங்கள் அடிச்சுக்கிட்ட சண்டை, ஸோ இப்படி நிறைய இருக்கும்ல. என் ஊர் எனக்கு ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் ஆடும்போது என்னை பார்த்து பாராட்டுனுச்சு. நான் ஃபஸ்ட்டு கதை எழுதும்போது பாராட்டுனுச்சு. ஃபஸ்ட்டு நான் படித்து பெரிய ஆளாக நிற்கும்போது பாராட்டுனுச்சு. என் பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே மாதிரி என் ஊரும் எனக்கு முக்கியம். ஸோ நம்ம அடுத்த கதைக்கு அடுத்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.